இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். விஜயை பார்க்க திரண்ட மாணவர்கள் ஹைவேஸ் குறுக்கே ஓடியதால் பதற்றம். அதிர்ச்சிகள் விரைந்த போலீஸ். அந்த சில திக் தருணங்கள். காரைக்குடியில் இருந்து சென்னை செல்ல திருச்சி ஏர்போர்ட்டுக்கு விஜய் சென்று கொண்டிருந்தார். திருச்சி விமான நிலையம் அருகே செம்பட்டு என்ற இடத்தில் தாவேகா தொண்டர்கள் திரண்டு வந்து விஜய்க்கு வரவேற்பு அளித்தனர். அதே பகுதியில் அரசு உதவி பெறும் பள்ளி உள்ளது. வகுப்புகள் முடிந்து மொத்த மாணவர்களும் பள்ளியை விட்டு வெளியே வந்தனர். விஜய் போவதை அறிந்ததும் நூற்றுக்கணக்கான மாணவர்களும் விஜய் விஜய் என கத்தியபடி வாகனத்தை நோக்கி ஓடினர். அதை பார்த்ததும் விஜய் கையை அசைக்க மாணவர்கள் இன்னும் வேகமாக நெடுஞ்சாலையின் குறுக்கும் நெடுக்குமாக ஓடினர். இதனால் போக்குவரத்து முடங்கி போனது. விஜய் வாகனம் அருகே ஓடி வந்த மாணவர்கள் விஜயை மிக அருகில் இருந்து பார்த்த மகிழ்ச்சிகள் துள்ளி குதித்தனர். கை காட்டி ஆரவாரம் செய்தனர். விஜயும் மாணவர்களை பார்த்து வெற்றி நமதே என கைகளை உயர்த்தி காட்டினார். விஜயை பார்த்ததும் பள்ளி மாணவர்கள் நெடுஞ்சாலைகள் முண்டியடித்து ஓடியதால் போலீசார் பதறிப்போனார்கள். வாகனத்தில் சிக்கி விடுவார்களோ என அஞ்சிய போலீசார் விஜயின் வாகனத்தை நிற்க விடாமல் உடனடியாக வழியை கிளியர் செய்து கொடுத்து ஏர்போர்ட்டுக்கு அனுப்பி வைத்தனர். நெடுஞ்சாலையின் குறுக்கம் நெடுக்குமாக சின்னஞ்சிறு மாணவர்கள் ஓடியதால் சிறிது நேரம் பெரும் பதற்றம் ஏற்பட்டது. செய்திருக்கக்கூடாத விஷ பரீட்சை. விஜயை பதற வைத்த 6 சம்பவங்கள். சைக்கிள் ஓட்டிய போது நடந்த பகீர் காட்சிகள். காரைக்குடி பிரச்சாரத்துக்காக மதுரையிலிருந்து பிரச்சார வேனில் சென்ற தாவேகா தலைவர் விஜய் வழிநெடுக ரோட் ஷோ நடத்தினார். திரண்டு வந்த தொண்டர்களுக்கு உற்சாகமாக கையசைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். மதுரையில் பிரச்சார வேனில் ஏறியதிலிருந்து காரைக்குடி செல்வதற்குள் 4 மணி நேரத்துக்கு மேலாகிவிட்டது. பிரச்சாரத்துக்கு அனுமதி வழங்கிய நேரம் ரோட் ஷோவிலேயே முடிந்து போனது. இதனால் கடைசி நேரத்தில் பிரச்சாரம் செய்ய முடியாமல் காரைக்குடியில் திரண்டு நின்ற தொண்டர்களுக்கு கை காட்டிவிட்டு விஜய் புறப்பட்டு சென்றார். பிரச்சாரம் செய்ய வேண்டிய இடத்தை நெருங்கிய போது யாரும் எதிர்பாராத விதமாக திடீரென பிரச்சார வேனை விட்டு இறங்கிய விஜய் ரோட்டில் சைக்கிள் ஓட்டினார். அந்த இடத்தில் தொண்டர்கள் கூட்டம் கட்டி ஏறியது. அப்படி ஒரு நேரத்தில் விஜய் செய்த செயல் கடும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. பிரச்சார வேனிலிருந்து இறங்கி சைக்கிள் ஓட்டிவிட்டு மீண்டும் பிரச்சார வேனில் ஏறும் 2 நிமிடத்தில் விஜயை பதற வைத்த 6 சம்பவங்கள் நடந்துவிட்டன. பெரும் கூட்டத்துக்கு நடுவே அவர் வேனிலிருந்து இறங்கி சைக்கிளில் ஏறுவதற்குள் போதும் என்றாகிவிட்டது. நெருங்கிய கூட்டத்துக்கு நடுவில் பாதுகாவலர்கள் உதவியுடன் சைக்கிள் ஓட்ட முடியாமல் ஓட்டினார் விஜய். அப்போது இருபுறமும் ஓடி வந்த தொண்டர்கள் விஜய் மீது சரமாரியாக பூக்களை வீசினர். இது விஜயை திணற வைத்தது. ஆர்வக்கோளாறு தொண்டர் ஒருவர் மாலையை விஜய் கழுத்தில் போட்டு இழுத்தார். விஜய் விழக்கூடிய அபாயம் ஏற்பட்டது. பக்கத்தில் நின்றவர்கள் மாலை வீசியவரை நைய புடைத்து விஜயை மீட்டனர். அடுத்ததாக நெரிசலில் சிக்கிய பெண் ஒருவர் விஜயை நோக்கி பாய்ந்து வர பதற்றம் தொற்றியது. விஜய் சைக்கிள் அருகே வந்தபோது மற்றவர்கள் அவரை தள்ள கூட்டத்துக்குள் சிக்கி வெளியே போனார். கடைசியாக மொத்த கூட்டமும் விஜயை நெருங்கும் அபாயம் வந்தது. சூழ்நிலையை புரிந்து கொண்ட விஜய் சைக்கிளில் இருந்து துள்ளி இறங்கி வேனுக்கு செல்ல முயன்றார். அப்போது சற்றே தடுமாறிய விஜயை லாபகமாக மீட்ட பாதுகாவலர்கள் இடிபாடுகள் வழியாக நைசாக விஜயை வேனில் ஏற்றினர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பும் பதற்றமும் தொற்றியது. இது தொடர்பான வீடியோ தீயாக பரவி வருகிறது. விவசாயிகளை தாக்கிய திமுகவினர். கரூரில் எல்லை மீறி போன சம்பவம். கரூர் வெண்ணைமலை பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில் இனாம் நிலம் தொடர்பான சிக்கல் பல ஆண்டுகளாக உள்ளது.
இதனால் அப்பகுதியில் குடியிருக்கும் மக்கள் கடை நடத்தி வருபவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அங்குள்ள நிலங்களை கையகப்படுத்த அறநிலையத்துறை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இதை எதிர்த்து பல்வேறு அமைப்புகள் போராட்டம் நடத்தி வருகின்றன. அந்த வகையில் கரூர் மாவட்ட இனாம் நில உரிமை மீட்பு பொதுக்கூட்டம் ஏப்ரல் 12ஆம் தேதி நடக்க உள்ளது. தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் இது நடத்தப்பட உள்ளது. கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்க சென்ற அவர்கள் வெங்கமேடு எஸ்பி காலனி பகுதியில் நோட்டீஸ் கொடுத்தனர். அப்போது அங்கு திரண்ட திமுகவினர் நோட்டீஸ் கொடுக்கக்கூடாது, இங்கிருந்து கிளம்புங்கள் என மிரட்டியுள்ளனர். விவசாய சங்க நிர்வாகிகள் மீது அடிதடியில் இறங்கினர். இந்த சம்பவத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என 4 பேர் காயமடைந்தனர். சம்பவம் நடந்த இடத்தில் போலீசார் குவிக்கப்பட்டு நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. ஏன் வெளியே எடுக்கூடாதுங்கிறீங்க? ஏன் வெளியே எடுக்கூடாதுங்கிறீங்க? எதுக்கு வெளியே எடுக்கூடாதுங்கிறீங்க? ஏன் எடுக்கூடாது வெளியா? எவிடன்ஸ் வேண்டாமா எங்களுக்கு? எவிடன்ஸ் எங்களுக்கு வேண்டாமா? சரி, எங்க மேலே சொன்னா நாங்க பாத்துக்கிறோம், விடுங்க. நாங்க என்ன பண்றோம் தப்பா பண்றோம்னு கேட்டுக்கலாம், விடுங்க. பேசாதீங்க. இணையத்தில் HD தரத்தில் ரிலீஸ் ஆன ஜனநாயகன் விஜய் கடும் அதிர்ச்சி, மனமுடைந்த வினோத். வினோத் இயக்கத்தில் நடிகர் விஜயின் கடைசி படம் ஜனநாயகன். பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு உள்ளிட்ட பலர் நடித்துள்ள இப்படத்திற்கு அனிருத் இசையமைத்துள்ளார். பொங்கலை முன்னிட்டு கடந்த ஜனவரி 9ஆம் தேதி படத்தை வெளியிட திட்டமிட்டிருந்த நிலையில் ஜனநாயகனுக்கு சென்சார் போர்டு சான்றிதழ் வழங்கவில்லை. இதனால் படம் முடங்கியது. படத்தில் இடம்பெற்றுள்ள அரசியல் வசனங்கள் மற்றும் சில காட்சிகள் மத நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடும் என கூறி சான்றிதழ் கொடுக்க சென்சார் வாரியம் மறுத்தது. படத்தை தயாரித்த KVN புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தது. வழக்கை விசாரித்த தனி நீதிபதி ஆஷா படத்திற்கு UA 16+ சான்றிதழ் வழங்கி உடனடியாக வெளியிட ஜனவரி 9 உத்தரவிட்டார். இந்த உத்தரவை எதிர்த்து சென்சார் போர்டு உடனடியாக 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் மேல்முறையீடு செய்தது. ஜனவரி 27 அன்று சென்னை ஹைகோர்ட் அமர்வு தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்தது. சென்சார் போர்டுக்கு போதிய கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்றும் ஆய்வுக்கு பின்னரே முடிவெடுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதனால் படத்தின் வெளியீடு மேலும் தள்ளிப்போனது. அவசரப்பட்டு தயாரிப்பு நிறுவனம் ஹைகோர்ட்டில் வழக்கு போட்டதுதான் இத்தனை பிரச்சினைக்கும் காரணம் என திரையுலக வட்டாரத்தில் பேசப்பட்டது. அதைத் தொடர்ந்து தயாரிப்பு நிறுவனம் பிப்ரவரி 11ஆம் தேதி வழக்கை வாபஸ் பெற்றது. படத்தை மறு தணிக்கை குழுவின் பார்வைக்கு அனுப்பி வைத்தது. முதலில் மார்ச் 9ஆம் தேதி படத்தை அவர்கள் பார்ப்பதாக இருந்தது. ஆனால் சில காரணங்களால் அது நடக்கவில்லை. ஒரு வழியாக மார்ச் 17ஆம் தேதி மறு ஆய்வு குழுவினர் படத்தை பார்த்தனர். அதற்குள் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததால் படத்தை தேர்தல் கமிஷன் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டது. தேர்தலுக்கு பிறகு படம் வெளியாகும் என கூறப்பட்ட நிலையில் நேற்று படத்தின் 5 நிமிட சண்டை காட்சிகள் இணையத்தில் லீக்கானது. 5 நிமிடமானாலும் அது முக்கியமான காட்சிகள் என்பதால் அது பரவாமல் தடுக்க என்ன செய்யலாம் என படக்குழு துரித கதியில் செயல்பட்ட நிலையில் அடுத்த சில மணி நேரத்தில் முழு படமும் HD தரத்தில் வெளியாகி அதிர்ச்சியை கொடுத்தது. இதனால் விஜய் உள்ளிட்ட படக்குழுவினர் நிலைகுலைந்து போனார்கள். இயக்குனர் வினோத் இதுகுறித்து இன்ஸ்டாவில் வேதனையுடன் ஒரு பதிவை போட்டுள்ளார். ஒவ்வொரு காட்சியும் ஒருவரின் கனவை சுமந்துள்ளது. வெளியீட்டுக்கு முன்பே அது கசிவது உண்மையிலேயே வேதனையானது. தயவு செய்து அதை பகிராமல் ஆதரவளியுங்கள் என வினோத் கேட்டுக் கொண்டுள்ளார். ஜனநாயகன் பட காட்சிகளை சோசியல் மீடியாவில் பகிரவோ டவுன்லோடு செய்ய வேண்டாம். அதையும் மீறி பகிர்ந்தால் சட்ட நடவடிக்கை பாயும் என பட தயாரிப்பு நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஒரு படத்துக்கு இத்தனை சோதனையா என விஜய் ரசிகர்கள் கொதிக்கின்றனர். மாநில அரசியலுக்கு முழுக்கு, தேசிய அரசியலில் ரீஎன்ட்ரி. MP ஆனார் நிதிஷ்குமார். பீகார் முதல்வரும் ஐக்கிய ஜனதா தளம் தலைவருமான நிதிஷ்குமார்
சமீபத்தில் நடந்த ராஜ்யசபா எம்பி தேர்தலில் வெற்றி பெற்றார். இதையடுத்து சில நாட்களுக்கு முன் எம்எல்சி பதவியை ராஜினாமா செய்த அவர் டெல்லியில் இன்று ராஜ்யசபா எம்பியாக பதவியேற்றார். துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் JP நட்டா, நிர்மலா சீதாராமன், காங்கிரஸ் MP ஜெய்ராம் ரமேஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிதிஷ்குமாருக்கு துணை ஜனாதிபதி, மத்திய அமைச்சர், MPக்கள் வாழ்த்து தெரிவித்தனர். 10 முறை பீகார் முதல்வராக பதவி வகித்துள்ள நிதிஷ்குமார் நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தேசிய அரசியலுக்கு திரும்பியுள்ளார். VP சிங், வாஜ்பாய் உள்ளிட்டோர் பிரதமராக இருந்தபோது அவர்கள் தலைமையிலான மத்திய அமைச்சரவையில் நிதிஷ்குமார் முக்கிய இலாக்காக்களின் மந்திரியாக பதவி வகித்துள்ளார். தற்போது ராஜ்யசபா MP ஆகியிருப்பதன் மூலம் மோடி அமைச்சரவையிலும் நிதிஷுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் பீகார் மாநில சட்டசபையின் மேலவை, கீழவை, பார்லிமெண்டில் லோக்சபா, ராஜ்யசபா என 4 வகை சபைகளின் உறுப்பினராக பதவி வகித்தவர் என்ற பெருமையை நிதிஷ்குமார் பெற்றுள்ளார். ராஜ்யசபா எம்பியாக பதவியேற்றுள்ள நிதிஷ் விரைவில் பீகார் முதல்வர் பதவியையும் ராஜினாமா செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்பின் NDA கூட்டணியின் சார்பில் சட்டசபை குழு தலைவர் தேர்வு செய்யப்பட்டு பீகாரின் புதிய முதல்வர் பதவியேற்பார். அரசியலில் கால் பதித்துள்ள நிதிஷின் மகன் நிஷாந்துக்கு பீகாரில் அமையும் புதிய அமைச்சரவையில் முக்கியத்துவம் தரப்படும் எனவும் பேச்சு எழுந்துள்ளது. பெண்களுக்கு மாதம் ₹3000, இளைஞர்களுக்கும் ₹3000. மேற்கு வங்கத்துக்கு அள்ளி வழங்கிய பாஜக. மேற்கு வங்கத்தில் வரும் 23, 29 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ளது. ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கும் பாஜகவுக்கும் நேரடி போட்டி நிலவுகிறது. காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கட்சிகள் களம் காண்கின்றன. தேர்தலுக்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மேற்கு வங்க சட்டசபை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை பாஜக வெளியிட்டது. கொல்கத்தாவில் நடந்த நிகழ்ச்சிகள் சங்கல் பத்ரா எனப்படும் தேர்தல் அறிக்கையை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று வெளியிட்டார். பாஜக தேர்தல் அறிக்கையில் உள்ள முக்கிய அம்சங்களை பார்க்கலாம். பெண்களுக்கு மாதந்தோறும் ₹3000 ஊக்கத்தொகையாக அவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். 5 ஆண்டுகளில் 1 கோடி புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும். வேலையில்லாத இளைஞர்களுக்கு மாதம் ₹3000 ஊக்கத்தொகை வழங்கப்படும். பாஜக ஆட்சி அமைத்த 6 மாதங்களில் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும். பெண்களுக்கு மாநில அரசு வேலைவாய்ப்புகளில் 33% இடஒதுக்கீடு வழங்கப்படும். மாநில அரசு ஊழியர்களுக்கு 7வது ஊதிய குழு பரிந்துரைகள் ஆட்சி அமைத்த 45 நாட்களுக்குள் அமல்படுத்தப்படும். ஆயுஷ்மான் பாரத் உள்ளிட்ட மத்திய அரசின் அனைத்து திட்டங்களும் முழுமையாக செயல்படுத்தப்படும். மேற்கு வங்கத்தின் வடக்கு மாவட்டங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனை, IIT மற்றும் IIM கல்வி நிலையங்கள் அமைக்கப்படும். சட்டவிரோதமாக ஊடுருவி மேற்கு வங்கத்தில் குடியேறியவர்களை அடையாளம் கண்டு நாடு கடத்துவோம். வங்கதேச மாநிலத்தின் வளமான கலாச்சாரத்தை போற்றும் வகையில் வந்தே மாதரம் அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்பது போன்ற பல வாக்குறுதிகள் பாஜக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. அமைதி பேச்சுக்கு வாய்ப்பில்லை, ஈரான் திட்டவட்ட அறிவிப்பு. மத்திய கிழக்கில் மீண்டும் பதற்றம். ஈரான் இஸ்ரேல் சண்டையில் அமெரிக்கா தலையிட்டால் மத்திய கிழக்கில் மிகப்பெரிய போர் வெடித்தது. ஈரான் மீதான அமெரிக்க படை தாக்குதலுக்கு ஈரானும் பதிலடி கொடுத்தது. அரபு நாடுகளில் நிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்க படைகள் மீது ஈரான் குண்டு வீசி தாக்கியது. இதனால் மத்திய கிழக்கு நாடுகளில் பெரும் பதற்றம் ஏற்பட்டது. அங்கிருந்த வெளிநாட்டினர் அவசரமாக தங்கள் நாடுகளுக்கு திரும்பினர். ஈரானில் பலர் கொல்லப்பட்டனர். ஈரானின் அடிப்படை கட்டமைப்புகள் பல அமெரிக்க படைகளால் தகர்க்கப்பட்டன. ஈரான் கட்டுப்பாட்டில் உள்ள ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டதால் சர்வதேச நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. ஈரான் விதித்த 10 நிபந்தனைகள் குறித்து பேசி முடிவெடுப்பதாக அமெரிக்கா கூறியதை அடுத்து இருதரப்பிலும் தற்காலிக சண்டை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. 8ஆம் தேதி முதல் 2 வாரங்களுக்கு சண்டை நிறுத்தம் அமலில் இருக்கும். அதற்குள் அமைதி பேச்சில் ஈடுபட்டு நல்ல முடிவு எடுக்கப்படும் என இரு நாடுகளும் அறிவித்தன. பாகிஸ்தான் அரசின் தலையீட்டால்தான் போர் நிறுத்தம் சாத்தியமானதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்தார். பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் 11ஆம் தேதி ஈரான் அமெரிக்க பிரதிநிதிகள் இடையே அமைதி பேச்சு நடக்கும் என வெள்ளை மாளிகை வட்டாரங்கள் தெரிவித்தன. இதுகுறித்து அமெரிக்க ஊடகங்கள் வெளியிட்ட செய்திகள் அடிப்படையில் சர்வதேச ஊடகங்களிலும் இது பற்றி செய்தி வெளியானது. பாகிஸ்தானில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்கா, ஈரான் பிரதிநிதிகள் வந்து இறங்கி உடனே அவர்களுக்கு விசா வழங்க பாகிஸ்தான் அரசு ஏற்பாடு செய்துள்ளதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. இந்நிலையில் ஈரானின் நட்பு நாடான லெபனான் மீது இஸ்ரேல் படைகள் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளன.
லெபனானை குறிவைத்து இஸ்ரேல் படைகள் நடத்திய தாக்குதலில் பலர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. லெபனான் மீதான இஸ்ரேல் படை தாக்குதலுக்கு ஈரான் கடும் கண்டனம் அறிவித்துள்ளது. அமெரிக்காவுடன் பேச்சு நடத்த விதிக்கப்பட்ட முக்கிய 10 நிபந்தனைகளில் லெபனான் மீது தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்பதும் ஒன்றாகும். இந்நிலையில் லெபனான் மீது தாக்குதல் நடந்துள்ளதால் தற்போதைக்கு அமெரிக்காவுடன் அமைதி பேச்சுக்கு சாத்தியமில்லை என ஈரான் அறிவித்துள்ளது. இதுகுறித்து ஈரான் அரசின் அதிகாரப்பூர்வ பிரதிநிதிகள் கூறியதாவது: லெபனான் மீதான இஸ்ரேல் தாக்குதலை ஏற்க முடியாது. தாக்குதலை முற்றிலும் நிறுத்தும் வரை அமைதி பேச்சுக்கு வாய்ப்பில்லை. மேலும் அமெரிக்காவுடனான அமைதி பேச்சுக்காக ஈரான் பிரதிநிதிகள் பாகிஸ்தான் சென்றதாக வெளியான தகவல் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது. இதுபற்றி அமெரிக்க ஊடகங்கள் வெளியிட்ட செய்தியைத்தான் பிற சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன. நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த பாகிஸ்தானுக்கு செல்லும் எண்ணம் இல்லை. லெபனான் மீதான தாக்குதலுக்கு அமெரிக்கா பதில் சொல்லியாக வேண்டும். ஒரு பக்கம் தாக்குதல் தொடரும் நிலையில் மறுபக்கம் அமைதி பேச்சுவார்த்தை என்பது எப்படி சாத்தியம் என ஈரான் அரசு கேள்வி எழுப்பியுள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையிலான சண்டை நிறுத்த அறிவிப்பு வெளியானதால் சர்வதேச நாடுகள் சற்று நிம்மதி பெருமூச்சு விட்டன. இந்நிலையில் லெபனான் மீதான இஸ்ரேல் தாக்குதலால் மத்திய கிழக்கில் மீண்டும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது.